வணக்கம் நண்பர்களே. இது VDL விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்த வீர யுக நாயகன் வேல்பாடியின் கதையை கேட்க வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்களை எல்லாரையும் பாரியின் பரம்பு மலைக்கு திரும்பவும் கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. போன எபிசோட்ல போர் விதிகளை வகுக்க மூஞ்சலின் பெருங்கூடாரத்துக்குள்ள கபிலரும் வாரிக்கையனும் போறாங்க. அங்க நடந்த பேச்சுவார்த்தையில பரம்பின் நிலைமான் கோல் சொல்லியா கபிலரை அறிவிக்கிறாங்க. மூவேந்தர்களோட நிலைமான் கோல் சொல்லியா திசைவேழரை அறிவிக்கிறாங்க. ஆனா அந்த விஷயம் திசைவேழருக்கு தெரியல. அது வரைக்கும் போன பகுதியில பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த பகுதியில பார்க்கலாம். வீர யுக நாயகன் வேல்பாரி பகுதி 88. வளர்பிறை நிலவு எட்டி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. மூவேந்தர்களும் அவரவருக்கான பாசறை கூடாரத்துல இருந்தாங்க. முசுகுந்தர் திசைவேழரை கண்டு வேந்தர்களின் வேண்டுகோளை ஏற்கச் செய்து அழைச்சிட்டு வர போயிருந்தாரு. உதயஞ்சேரலால அவனது கூடாரத்துக்குள்ள இருக்கவே முடியல. நேற்றிரவு அந்துவன நிலைமான் கோல் சொல்லியா தேர்வு செய்வோம் அப்படின்னு சொன்ன குலசேகர பாண்டியன் இன்னைக்கு ஏன் மாத்தி பேசுறாரு? இதற்கான காரணம் என்ன? அதுவும் தான் சொல்லாமல் தன் அமைச்சரின் மூலம் எதுக்கு சொல்ல வைக்கிறாரு அப்படின்ற கேள்விகள் அவனை குடைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு, ஆனா என்னன்னு புரியல அப்படின்னு குழம்பி போய் இருந்தவன் இது பற்றி சோழன் கிட்ட விவாதிக்கலாம் அப்படின்னு சோழனோட கூடாரம் நோக்கி புறப்பட்டான். அங்க போனா செங்கன சோழன் தன் தந்தை சோழவேளன் கிட்ட இத பத்தி தான் விவாதிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த நேரம் உதயஞ்சேரலும் உள்ள வரான். நேற்றிரவு பேசியதும் இன்று காலையில் நடந்ததும் பெரும் ஐயத்தை உருவாக்குகின்றன. பாண்டியன் நமக்கு தெரியாமல் ஏதோ செய்ய பார்க்கிறான் அப்படின்னு சொல்றான் உதயஞ்சேரல். எனக்கும் புரியவில்லை. திசைவேழர் மிக கடுமையானவர், அறத்தின் அடையாளம். அது மட்டுமல்ல, கபிலர் மீது மிகுந்த பற்று கொண்டவர். அப்படி இருந்தும் அவரை கோல் சொல்லியாக நியமிப்பது எந்த வகையில் உதவி செய்யும்? நம்மிடம் அந்துவன் என சொல்லிவிட்டு அவையில் ஏன் மாற்ற வேண்டும் என்று அடுக்கடுக்கான கேள்விகளோடு தான் நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றான் சோழவேழன். திசைவேழரும் வேண்டாம், அந்துவனும் வேண்டாம். நம் கணியன் ஒருவனை கோல் சொல்லியாக அமர்த்துவோம். அமைச்சர்கள் நாகரையனையும் வளவன்காரியையும் அனுப்பி குலசேகர பாண்டியனுக்கு தெரிவிப்போம் அப்படின்னு கொஞ்சம் கோபத்தோடயே சொன்னான் செங்கன சோழன். அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொன்னான் உதயஞ்சேரல். அவசரப்பட வேண்டாம், சற்று பொறுத்திருப்போம். ஏன் நம்மிடம் தெரிவிக்காமல் திசைவேழரின் பெயரை சொன்னார் குலசேகர பாண்டியன்? அந்த காரணம் நமக்கு தெரிய வேண்டும். அதற்கேற்பத்தான் நம்முடைய அடுத்த கட்ட செயல்பாடு அமைய வேண்டும் அப்படின்னு சொல்றான் சோழவேழன். அதற்குள் திசைவேழர் நிலைமான் கோல் சொல்லியாக பொறுப்பேற்று போரை தொடங்கி விடுவாரே. மெல்லிய சிரிப்போட சோழவேளன் சொல்றாரு. திசைவேழர் அறம் பிழலாதவர். போரின் விதிமீறலை அவரால் பொறுத்து கொள்ள முடியாது. நிலைமான் கோல் சொல்லி பொறுப்பிலிருந்து அவராக வெளியேறி செல்ல ஒரு வீரன் தொடுக்கும் அம்பு போதும் அப்படின்னு சொல்றான். அனுபவமேறிய மனிதர்களோட சிந்தனை தனித்துவம் மிக்கதுதான் அப்படின்னு தோணுது உதயஞ்சேரலுக்கு. தன் தந்தையின் கருத்தை சரியென ஒப்புக்கொண்டான் செங்கன சோழன். குலசேகர பாண்டியனின் செயலுக்கு காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் இப்ப முக்கியம் அப்படின்றதுல எல்லாருமே உடன்பட்டாங்க. பெரும் குழப்பத்திலும் கட்டுப்படுத்த முடியாத கோபத்திலும் இருந்த புதிய வெப்பன் குதிரையில் ஏறி கருங்கை வாணனை பார்க்க போனான். மருத்துவ கூடாரத்துல இருந்த அவனோட நேற்று நள்ளிரவு வரை பேசிட்டு இருந்தான். மீண்டும் இன்றிரவு அவனையே பார்க்க வந்தான். இளவரசன் உள்ளே வந்ததும் மருத்துவர்களும் உதவியாளர்களும் கூடாரத்தை விட்டு வெளியே போனாங்க. நேற்று இரவு மூவேந்தர்களும் கூடி என்ன பேசினாங்க அப்படின்றது புதிய வெப்பனுக்கு தெரியாது. அவனை பொறுத்தவரை திசைவேழரை கோல் சொல்லியாக அமர்த்தியதுதான் பேரதிர்ச்சியா இருந்தது. கடும் கோபத்தோட வந்து செய்திய கருங்கைவாணன் கிட்ட பகிர்ந்துக்கிறான். கருங்கைவாணனுக்கும் பேரதிர்ச்சியா தான் இருந்தது. புதிய வெப்பன் சின்ன மேரிய வார்த்தைகளை கொட்டிக்கிட்டு இருந்தான். தொடக்க முதலே தந்தையின் செயல் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. எதையும் தெரிவிக்க மறுக்கிறார். நான் தெரிவிக்கும் எல்லாவற்றையும் மறுக்கிறார். இந்த போரில் அவர் பின்பற்றும் உத்திகள் அனைத்தும் நமக்கே புரியாத புதிராக இருக்கின்றன அப்படின்னு மூச்சு விடாம பேசுறான். கருங்கைவாணனால இளவரசரோட கோபம் முழுமையா புரிஞ்சுக்க முடிந்தது. பேரரசரின் நடவடிக்கை மிகவும் ஆழ்ந்த சிந்தனை கொண்டதாக இருக்கும். சற்றே பொறுமையாக எண்ணி பார்க்கலாம் அப்படின்னு புதிய வெப்பனோட கோபத்தை மட்டுப்படுத்த முயற்சி பண்றான் கருங்கைவாணன். ஆனா புதிய வெப்பனால அவ்வளவு சீக்கிரம் சமாதானமாக முடியல. என் மனைவியை ஏன் மதுரையை விட்டு வெங்கல் நாட்டுக்கு வரவழைக்க வேண்டும்
அதுவும் அவள் வந்த பிறகுதான் எனக்கு செய்தி தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றான். கருங்கை வாணனுக்கு இந்த செய்தி இப்போதான் தெரியுது. இளவரசியார் வெங்கல் நாட்டுக்கு வந்துள்ளாரா அப்படின்னு கேக்குறான். ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அவள் கபிலரின் மாணவி. போர் நடவடிக்கையில் யாரும் எதிர்பார்க்காத போது அவள் பயன்படக்கூடும் என்று சிந்தித்திருப்பார். அது நல்ல சிந்தனைதான். ஆனால் என் மனைவி வந்துள்ளதையே நான் மையூர் கிழார் சொல்லித்தான் தெரிந்து கொள்கிறேன். இதையாவது பொறுத்து கொள்ளலாம். காலையில் வாரிகையன் என்ற அந்த கிழவன் உன் மனைவி கருவுற்றிருக்கிறாளா என்ற அவையில் அவமதிக்கும் தொனியில் கேள்வி எழுப்பிய போது சினந்தெழுவார் என தந்தையை பார்த்தேன். அவரோ சிரித்து கொண்டிருக்கிறார். இது பாண்டிய நாட்டு அரண்மனை அல்ல. மற்ற இரு வேந்தர்களும் இருக்கும் அவையில் என்னை அவமானப்படுத்த வேண்டிய தேவை என்ன? என்னதான் நினைக்கிறார் அவர் அப்படின்னு கோபத்தில் பேசினான் பொதியவெற்பன். ஒரு நிமிஷம் பதிலே இல்லாம அமைதியா இருந்த கருங்கை வாணன், பேரரசரின் செயல் நமக்கு கவலையை தந்தாலும் அதற்குள் ஆழ்ந்த பொருள் இருப்பதை நாம் பல நேரத்தில் உணர்ந்துள்ளோம். இதுவும் அப்படி ஒரு செயலாக இருக்கலாம் அல்லவா அப்படின்னு கேக்குறான். எதை சொல்கிறாய்? இளவரசியாரை உங்களுக்கு தெரிவிக்காமல் வரவழைத்ததை பற்றி கோபப்பட்ட நீங்கள் அதற்கான காரணத்தை சொல்லும் போது சரியானதுதான் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? அதே போலத்தான் திசைவேழரை கோல் சொல்லியாக அமர்த்தியதற்கும் சரியான காரணம் இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. என்ன காரணம்? வேட்டுவன் பாறையின் மீதான தாக்குதலின் தன்மையை பேரரசர் உணர்ந்திருப்பார். எதிரியின் திறன் வலிமை கொள்ளும் இடம் எது, வலிமை குன்றும் இடம் எது என்று அவரால் துல்லியமாக கணிக்க முடியும். களப்போர் என்பது பயிற்சியை அடிப்படையாக கொண்டது. பயிற்சியற்ற படை வீரர்கள் தாக்குதல் போரை போலவே களப்போரிலும் எல்லா திசைகளிலும் அளவற்ற ஆவேசத்தை வெளிப்படுத்துவர். அதனாலேயே அவர்களை சூழ்ச்சிகளுக்குள் சிக்க வைக்க வாய்ப்பு அதிகம். அது மட்டுமல்ல, பரம்பினரை போர் விதிகளுக்குள் அடக்குவது ஏதோ ஒரு வகையில் அவர்களை கட்டுப்படுத்துவதுதான். அவர்களின் தரப்பில் கோல் சொல்லியாக கபிலர் இருக்கும்போது திசைவேழரை நமது தரப்பு கோல் சொல்லியாக தேர்ந்தெடுத்தது சிறந்த தந்திரம் என்றே நினைக்கிறேன். போர் விதிகளுக்குள் மீண்டும் மீண்டும் அவர்களை உட்படுத்தும் ஆயுதமாக கபிலரையும் திசைவேழரையும் ஒரு சேர பயன்படுத்த நினைத்துள்ளார். இப்படி ஒரு காரணத்தை பொதியவெற்பன் சிந்திக்கவே இல்லை. கருங்கைவாணன் சொல்றதை கேட்கும்போது மிக நுட்பமான சூழ்ச்சியாக தான் தோணுது. பேரரசரின் திட்டம் மிகவும் கவனமிக்கதாக இருக்கிறது அப்படின்றதும் விளங்குது. ஆனாலும் மனதுக்குள்ள வலி அகலவே இல்லை. சட்டென நினைவுக்கு வந்து மீண்டும் கேட்கிறான் பொதியவெற்பன். நேற்று பரம்புடனான போருக்கு விதிகளே வகுக்க கூடாது என்று சொன்னாய். இன்று இப்படி பேசுகிறாயே? ஆம், இப்போதும் எனது நிலை அதுதான். ஆனால் விதிகள் வகுக்கப்பட்ட போர் என்று முடிவெடுத்த பிறகு சிறந்த போர் உத்திகளை பயன்படுத்த வேண்டும். இப்போது பேரரசர் அதைத்தான் செய்துள்ளார் என நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான் கருங்கைவாணன். வெங்கல் நாட்டின் வடபுறத்து குடில் ஒண்ணுல தங்கி இருந்தாரு திசைவேழர். கபிலரும் வாரிகையனும் புறப்பட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே திசைவேழரை பார்க்க போறாரு முசுகுந்தர். வைகை கரையில் இருந்த திசைவேழரை போருக்கான நாள் குறித்து தர சொல்லித்தான் அழைச்சாங்க. ஆனால் அவரோ போரை தவிர்க்க கபிலர் மூலமாக ஏன் பேசி பார்க்க கூடாது அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு. அவர் சொன்னதை ஏற்ற வேந்தர்கள் கபிலருக்கு தூது அனுப்பி பேசி பார்த்தாங்க. ஆனா பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சது. அன்னைக்கு மாலையே திசைவேழருக்கு அந்த செய்தியும் தெரிவிக்கப்பட்டுருச்சு. அவரது சொல்லை கேட்டு வேந்தர்கள் மூவரும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆனாலும் போரை தவிர்க்க முடியல. அதனால இனி அவர்கள் கேட்பது போல போருக்கான நாள் குறித்து கொடுக்கறத மறுத்து சொல்ல முடியாத நிலை திசைவேழருக்கு உருவாகுது. கொஞ்சம் குழப்பமான மனநிலையுடனே தான் குடிலை விட்டு அகலாம இருந்தார் திசைவேழர். இரவு பரவும் வேளையில குடிலுக்கு வந்து சேர்ந்தார் முசுகுந்தர். மாணவர்கள் விளக்கை ஏற்றி வச்சிருந்தாங்க. செய்தி திசைவேழருக்கு சொல்லப்படுது. மீண்டும் நாள் குறித்து கேட்பதற்காகத்தான் முசுகுந்தர் வந்திருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவரை உள்ள வர சொன்னாரு திசைவேழர். தான் வந்துள்ள பணி எவ்வளவு கடினமானது அப்படின்னு முசுகுந்தருக்கு நல்லாவே தெரியும். திசைவேழர் இதற்கு ஒப்புதல் தருவது அவ்வளவு எளிதல்ல. ஆனாலும் பேரரசர் குலசேகர பாண்டியனோட விருப்பத்தை நிறைவேற்றுவதுல தோல்வி அடைஞ்சிடக்கூடாது அப்படின்ற முடிவோட வந்திருந்தாரு. திசைவேழரின் முன் பணிவு குலையாம, அதே நேரத்துல எந்தவித தயக்கமும் இல்லாம தான் மனசுக்குள்ள பல முறை சொல்லி பார்த்த சொற்றொடரை தலை தாழ்த்தியபடியே சொன்னாரு முசுகுந்தர். இப்பெரும் போருக்கான வேந்தர் படையின் நிலைமான் கோல் சொல்லியாக தாங்கள் இருந்து வழிநடத்த வேண்டும் என்று மூவேந்தர்களும் விரும்புகின்றனர் பேராசானே
போர் நிலத்தையே பார்க்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவன போரின் அத்தனை கொலைகளையும் உற்று நோக்குபவனாக மாற்ற நினைக்கும் வேண்டுகோள் அவரை நடுங்க செய்தது. ஒரு கணம் திகச்சு போயிட்டாரு. அதிர்ச்சி கோபமா மாறுது. ஆனாலும் கட்டுப்படுத்திக்கிறாரு. மெல்லிய குரல்ல உதிர்ந்த இலைகளை ஊதி தள்ளுவதைப் போல இந்த வேண்டுகோளை அப்புறப்படுத்துறாரு. கோபத்தோட வெளிப்பாடு இல்லாதது முசுகுந்தருக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்தது. ஆனாலும் அவரோட ஏற்ப பெறது அவ்வளவு எளிய செயல் அல்ல. எல்லா வகையிலும் முயன்று அவரின் ஒப்புதலை பெற மனதை ஆயத்தப்படுத்திக்கிறாரு. ஆனா திசைவேழர் தனது வழக்கத்துக்கு மாறான செயலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. பொங்கி எழும் சினம் சொல்லின் மேல் படியாமல் பார்த்துக்கிட்டாரு. நிராகரிக்கும் ஒன்றின் மீது உணர்ச்சியை படிய விடுவது பொருளற்றது அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. முற்றாக நிராகரிப்பதற்கும் நிராகரிக்கும் காரணத்தை விளக்குவதற்கும் திசைவேழர் நிராகரிக்கும் ஒற்றை சொல்லை மட்டுமே இயல்பா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எப்படியாவது அதற்கான காரணத்தை விளக்கும் இடத்துக்கு அவரை வரவழைச்சிடணும் அப்படின்னு முயற்சி செஞ்சிட்டு இருந்தாரு முசுகுந்தர். திசைவேழர் மாதிரியான பேராசானை துளி துளியாத்தான் கரைக்க முடியும். இந்த போரில் தனக்கு வழங்கப்பட்ட மிக கடினமான பணி இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு முசுகுந்தர் நினைச்சாரு. போரின் அறத்தை சிறந்த கோல் சொல்லிகளால் மட்டுமே நிலைநிறுத்த முடியும். எனவே நீங்கள் மூவேந்தர்களின் கூட்டுப்படைக்கு நிலைமான் கோல் சொல்லியாக இருந்து இந்த போரை அறவிதிகள் மீறாமல் நடத்தி தர வேண்டும். கொஞ்ச நேரம் அமைதிக்கு பின்னால திசைவேழர் சொல்றாரு. அறம் பேண பொது இடமன்று போர்க்களம். அது நம்மை இரக்கமற்ற மனநிலைக்குள் முழுமுற்றாக மூழ்க வைக்கும். எனவே இந்த வேண்டுகோளை என்னால் ஏற்க முடியாது. இந்த இடத்துக்கு அவரை வரவழைக்கத்தான் இவ்வளவு முயற்சி செஞ்சாரு முசுகுந்தர். ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொது விதிகளைத்தானே முன்னோர்கள் அறம் என வகைப்படுத்தினர். நாற்றங்காலின் அறமும் அறுவடை களத்தின் அறமும் செயலின் வழியேதானே வெவ்வேறானவை. வரையறுக்கப்பட்ட கடமையின் அடிப்படையில் அவற்றுக்குள் வேறுபாடு எதுவும் இல்லையே. அப்படி இருக்க பொது இடம் என்றோ போர்க்களம் என்றோ வேறுபடுத்துவது பொருளற்றது தானே பேராசானே. முசுகுந்தரே, விதிகளும் அற உணர்வும் எப்போதும் பொருந்தி போவதில்லை. விதிகள் சமமான தோற்றத்தை உருவாக்க நினைப்பவை. அற உணர்வு சமமற்றவற்றின் நியாயத்தை பற்றி நிற்பவை. போருக்கு தேவை போர் விதிகள் தான். அவற்றை போரின் அறம் என சொல்வது அறிவுடைமையாகாது. சமமான அளவீடுகளை உருவாக்குவதே சமமற்றவற்றுக்கு எதிரான அறச்சிந்தனையின் வெளிப்பாடுதான். அதனால் தானே இந்த செயலில் தன்னை பொருத்தி கொள்வது கடமை என பெரும் புலவர் கபிலர் முன்வந்துள்ளார். அதை கேட்ட உடனே அதிர்ந்து போறாரு திசைவேழர். கபிலர் கோல் சொல்லியாக இருக்க முன்வந்துள்ளாரா? ஆம், பரம்பின் தரப்பில் நிலைமான் கோல் சொல்லியாக இருக்க போகிறார் பெரும் புலவர் கபிலர். அதனால் தான் மூவேந்தர்களும் ஒருமித்த குரலில் பேராசானே தங்களுக்கான நிலைமான் கோல் சொல்லியாக இருக்க வேண்டும் என விரும்புகின்றனர். உங்கள் பேரரசர்களை நன்றாக சிந்தித்துக் கொள்ள சொல்லுங்கள். நான் போரின் விதிகளை நிலைநிறுத்தும் கோல் சொல்லியாக செயல்பட மாட்டேன். அறத்தை நிலைநிறுத்தும் கோல் சொல்லியாகவே செயல்படுவேன். அது வெற்றியின் சுவைக்கு ஒப்பானதன்று. முழுசா மறுத்துக்கிட்டு இருந்த திசைவேழர் இவ்வளவு இறங்கி வந்ததும் அப்படியே இறுக பிடிச்சுக்கணும்னு நினைச்சாரு முசுகுந்தர். குலசேகர பாண்டியனின் உத்தரவை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுமோ அப்படின்ற பதற்றம் தனிய தொடங்குது. உறுதியான குரல்ல சொல்றாரு. இதற்கு முன் இந்த மண் காணாத பெரும் போர் இது. மூவேந்தர்கள் ஓர் அணியில் அணிவகுத்து நிற்கப் போகின்றனர். எனவே திசைவேழர் இதற்கு ஒப்புதல் தருவார் என்ற நம்பிக்கையோடு என்னை அனுப்பி வைத்தார் பேரரசர் அப்படின்றாரு முசுகுந்தர். இதுக்கு பின்னாலேயும் பதில் இல்லாம இருக்க முடியல. யோசனையோடையே தலையசைச்சார் திசைவேழர். மகிழ்ச்சி பொங்க அவரோட காலை தொட்டு வணங்குறாரு முசுகுந்தர். மறுநாள் அவை கூடுது. கபிலரும் வாரிகேனும் வந்து சேர்றாங்க. கொஞ்ச நேரத்துல திசைவேழர் வராரு. அவர் நிலைமான் கோல் சொல்லியாக இருக்க எப்படி ஒப்புக்கொண்டார் அப்படின்னு கபிலருக்கு பெரும் வியப்பா இருந்துச்சு. பேரரசர்களோ அதிர்ச்சியில் உறைஞ்சிருந்தாங்க. மருத்துவ கூடாரத்திலிருந்து கருங்கைவாணனும் வந்து சேர்ந்துட்டான். குலசேகர பாண்டியனின் தந்திரம் மிக்க செயல் இது அப்படின்னு அவன் நினைச்சான். ஆனா குலசேகர பாண்டியனோ ஏறக்குறைய கலங்கிய நிலையில இருந்தாரு. நேத்து நடுப்பகல்ல பேச்சுவார்த்தை முடிஞ்சதும் அப்படியே போய் மயங்கி தூங்கினவர் தான் நள்ளிரவு தான் எழுந்தாரு. அதுக்கு பின்னாலதான் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டாரு. நிலைமான் கோல் சொல்லியாக திசைவேழரை தேர்வு செஞ்சதை கேள்விப்பட்டு நடுங்கி போயிட்டாரு. எப்படி இது நடந்தது அப்படின்னு அவைக்குள்ள இருந்த எல்லா பணியாளர்கள் கிட்டையும் மீண்டும் மீண்டும் கேட்கிறாரு. தான் எப்படி ஒப்புதல் கொடுத்தோம் அப்படின்றது அவருக்கே புரியல. முசுகுந்தர் எங்கே அப்படின்னு கேட்கிறாரு.
திசைவேழரிடம் ஒப்புதல் பெற போயுள்ளார் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவு குழப்பங்களுக்கு பின்னாலேயும் அவருக்கு இருந்த ஒரே நம்பிக்கை, திசைவேழர் இந்த ஆலோசனையை ஏத்துக்க மாட்டாரு அப்படின்றதுதான். ஆனா நம் முன்னரே தெரிவித்தபடி நாளை காலை அந்துவனை நிலைமான் கோல் சொல்லியாக தேர்வு செய்து விடலாம் அப்படின்னு நினைச்சு அந்துவனுக்கும் செய்தி சொல்லி ஆயத்த நிலையில இருக்க சொன்னாரு. ஆனா அதிகாலையில் தான் செய்தி வந்தது, திசைவேழர் ஒப்புதல் வழங்கிட்டாரு அப்படின்னு. குலசேகர பாண்டியனுக்கு செய்தி சொல்லப்பட்ட அதே நேரத்துல மற்ற இரு பேரரசர்களுக்கும் செய்தி சொல்லப்பட்டுருச்சு. குலசேகர பாண்டியனால நம்பவே முடியாத செய்தியா இது இருந்தது. போர் தொடங்க நாள் குறித்து கொடுக்க சொன்னதற்கே அவ்வளவு தயங்கிய அவர் கோல் சொல்லியாக இருக்க எப்படி ஒப்புக்கொண்டார் அப்படின்றது பெருங்கேள்வியா இருந்துச்சு. தனக்கு என்ன நேர்ந்தது அப்படின்றதும் தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றதும் புரிபடாத நிலையில மீள முடியாத குழப்பத்துல மூழ்கிறாரு. இந்த சிக்கலை எப்படி கையாள்றது அப்படின்றத பற்றி முடிவெடுக்க மிக குறைந்த நேரமே இருந்தது. அவையில நான் சொன்னதை நானே மறுத்தாலோ மாற்றி சொன்னாலோ அது பெரும் பிழையாகிவிடும். வரும் நாட்களில் மூவேந்தர்களின் கூட்டு முடிவுகள் நம்பகத்தன்மையை இழக்க நானே காரணமாகி விடுவேன். எனவே அந்துவனை பற்றிய புதிய செய்திகள் காலையில் தான் தெரிய வந்தன. அவன் ஆபத்து நிறைந்தவன். அதனால் திசைவேழரை தேர்வு செய்ய எண்ணினேன். ஆனால் முன்கூட்டி தெரிவிக்க முடியாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்தார். எனக்கு என்ன நேர்ந்தது? சற்றே நினைவு தவறி மீண்டது போல் உள்ளது. காலையில் உண்ட உணவால் அப்படியானோமா? இது தற்செயலா அல்லது யாராலாவது திட்டமிடப்பட்டதா அப்படின்னு அவருக்குள்ள நிறைய கேள்விகள் எழுந்துகிட்டே இருந்துச்சு. அனைத்தையும் தீவிரமா விசாரிக்கிறது அப்படின்ற முடிவுக்கு வராரு. நடந்துள்ள நிகழ்வுகள் எல்லாத்திலுமே மிக துடிப்பா செயல்பட்டு இருந்தவர் முசுகுந்தர். அவையில் திசைவேழரின் பெயரை சொன்னதும் நள்ளிரவு வரை அவருடன் வாதாடி ஒப்புதல் பெற்றதும் இப்போது அவைக்கு அழைத்து வந்துள்ளதும் முசுகுந்தர் தான். இவை அனைத்திலும் மிக தீவிரமாக அவர் செயல்பட்டுள்ளார். குலசேகர பாண்டியனோட சந்தேகம் முசுகுந்தர் மேல படரத் தொடங்குது. ஆனாலும் இப்போ நடக்க வேண்டியதுல மட்டும் கவனமா இருப்போம் அப்படின்ற முடிவோட அவையில உட்கார்ந்திருந்தாரு. திசைவேழரும் கபிலரும் ஒருங்கே அமர்ந்திருக்கும் பேரவை. மூவேந்தர்களும் அவர்களின் தளபதிகளும் உட்கார்ந்திருக்காங்க. உடன் பரம்பு நாட்டு பெருங்கிழவர் வாரிக்கையன் இருக்கிறாரு. வேட்டுவன் பாறைக்கு வந்து திரும்பிய திசைவேழரை இவ்வளவு விரைவாக போர்க்களத்தில் காண்போம் அப்படின்னு கபிலர் நினைச்சு கூட பார்க்கல. கவலை தோய்ந்த முகத்தோட அவர்கிட்ட போய் வணங்குறாரு. அவரின் முக கவலையை உணர முடியுது. என்ன சொல்றதுன்னு சிந்திச்சுக்கிட்டே திசைவேழர், புலிமுன் ஆடா, புலிமுன் புலியா, புலிமுன் யானையா அப்படின்னு இணைந்து கண்டறிய போகிறோமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கையில உட்கார்றாரு. முகத்தில் பரவிய சிறு சிரிப்போட தன்னோட இருக்கையில உட்கார்றாரு கபிலர். திசைவேழர் அமர்ந்ததும் போர் விதிகளுக்கான பேச்சுவார்த்தை தொடங்குது. இதுவரை வழக்கத்தில் உள்ள விதிமுறைகளை கூறுங்கள் அப்படின்றாரு திசைவேழர். குலசேகர பாண்டியனுக்கு வலது புறம் இருந்த முசுகுந்தர் எழுந்த அதே நேரத்துல சோழவேளரின் பக்கத்துல இருந்த வலவன்காரி கையில் ஏடோட எழுந்து முன்வராரு. உள்ள வந்து உட்கார்ந்ததுல இருந்து வாரிகையின் அவையில உள்ள ஒவ்வொருத்தரோட முகத்தையும் கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. குழப்பமும் பதற்றமும் மிரட்சியுமாக முகங்கள் இருந்துச்சு. மிகுந்த தெளிவோட இருந்த ஒரே முகம் முசுகுந்தரோட முகம் மட்டுமே. குலசேகர பாண்டியன் இட்ட கட்டளைப்படி பேராசான் திசைவேழரின் ஒப்புதல் பெற்று அவரை அழைத்து வந்து விட்டேன் என்ற மகிழ்வில் இருந்தார். ஆனால் தனக்கு எதிர் திசையில இருந்த சோழ நாட்டு அமைச்சன் வலவன்காரி கையில் ஏட்டோடு முன்னகர்ந்து வந்தது அவருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்துச்சு. திரும்பி பேரரசரை பாக்குறாரு. குலசேகர பாண்டியன் கையை காட்டி முசுகுந்தரை இருக்கையில அமர சொன்னாரு. நம்ப முடியாத அதிர்ச்சியோட பின்னிருக்கையில் போய் அமர்ந்தாரு முசுகுந்தர். வலவன்காரி போர் விதிகளை படிக்க தொடங்குறாரு. போர்க்களம் எதிரியை கொன்றழிக்கும் உரிமையை ஒவ்வொரு வீரனுக்கும் வழங்குகிறது. ஆனால் அந்த உரிமைக்கு சில கட்டுப்பாடுகளும் ஒழுங்குமுறைகளும் உண்டு. அதையே போர் விதிகள் என்கிறோம். படை என்பது இருதரப்பானது. அதன் எண்ணிக்கை அவரவரின் வலுவை பொறுத்தது. எக்காரணம் கொண்டும் எண்ணிக்கையின் மீது இன்னொருவர் சம உரிமை கோர முடியாது. போர்க்களம் என்பது வெற்றி தோல்விகளை கண்டறியும் இடம். அதில் தீர்ப்பு சொல்ல யாரும் தேவையில்லை. வெற்றியோ தோல்வியோ அதை அடைகிறவனுக்கு அதுவே எல்லாவற்றையும் சொல்லிவிடும். நிலைமான் கோல் சொல்லிகள் போரை விதி மீறாமல் நடத்தி செல்வர். இப்போது சொல்லப்படும் விதிகள் எல்லாவற்றையும் மீறாமல் இருக்க வேண்டியது இரு தரப்பினரின் பொறுப்பு. மீறப்பட்டதாக கோல் சொல்லிகள் கூறினால் அதுவே முடிவு.
போர் என்பது நாள்தோறும் கோல் சொல்லிகளின் அறிவிப்புடன் தொடங்கும். அவர்களின் அறிவிப்புடன் முடிவுறும். அறிவிப்புக்கு முன்னரோ பிறகோ வானிலும் மண்ணிலும் போர் செயல்பாடுகள் எதுவும் இருக்கக்கூடாது. அறிவுக்கு முன் நான் இழுக்கப்பட்டுவிட்டால் அந்த அம்பை மண்ணை நோக்கித்தான் விடுவிக்க வேண்டும். முடிவுறும் ஓசைக்கு பிறகு போர்க்களத்துக்குள் குதிரைகளை தாற்றுக்கோளால் அடித்து ஓட்டக்கூடாது. யானைகள் பிளிர பாகன்கள் அனுமதிக்க கூடாது. அந்த கணமே அனைத்தையும் நிறுத்துதல் வேண்டும். தாக்குதல் கண்டு புறமுதுகிட்டு ஓடுகிறவனையோ கைகூப்பி வணங்குகிறவனையோ அவிழ்த்த தலைப்பாகையை சரி செய்கிறவனையோ ஆயுதம் இழந்தவனையோ தாக்கக்கூடாது. காலாட்படையுடன் தான் மோத வேண்டும். அதே போல குதிரைப்படையும் யானைப்படையும் தேர்ப்படையும் தம்மை ஒத்த படைகளுடன் மட்டுமே மோத வேண்டும். தேரை ஓட்டும் வளவனும் யானையை செலுத்தும் பாகனும் போர்க்களத்தில் இருந்தாலும் அவர்கள் போர் வீரர்கள் அல்லர். எனவே அவர்கள் ஆயுதங்களை தொடக்கூடாது. அவர்களின் மேல் ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. ஆயுதங்களில் விலங்கினங்களின் நஞ்சையோ தாதுக்களின் நஞ்சையோ பயன்படுத்துதல் கூடாது. அதுவரை அமைதியா கேட்டுட்டு இருந்த வேந்தர்கள் நஞ்சு பத்தி சொல்லும்போது ஒருத்தர் திரும்பி பார்த்தாங்க. இது பொதுவாக எல்லா போர்களிலும் உள்ள விதிதான். ஆனால் எந்த போரிலும் திசைவேழர் போன்ற மாமனிதர் நிலைமான் கோல் சொல்லியாக இருந்ததில்லை. அதனால இந்த விதி படிக்கப்படும் போது கொஞ்சம் கலக்கமா இருந்துச்சு. எண்ணற்ற நஞ்சின் வகைகள் மூவேந்தர்களின் படை கொட்டில்களிலும் பயன்படுத்த ஆயத்தமாக இருந்தன. நஞ்சு பற்றி பேச்சு வந்ததும் குலசேகர பாண்டியனோட நினைவு நேற்றைய நிகழ்வுக்கு போகுது. எனக்கு கொடுத்த சுவை நீரில் நஞ்சேதும் கலக்கப்பட்டிருக்குமோ, அதனால்தான் நான் நினைவு பிழந்தவனாக மாறினேனோ அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த எண்ணம் தோன்றிய மறுகணமே கடந்த முறை கபிலர் வந்தபோது கருங்குரங்கின் செயலை வைத்து சுவை நீரில் நஞ்சு கலந்துள்ளது அப்படின்னு சேரன் பதறியது நினைவுக்கு வருது. தொடர்ந்து ஏதோ ஒரு முயற்சி இங்கே நடந்து வருகிறது அப்படின்ற எண்ணம் உறுதியாகுது. அது யாராக இருக்கும் அப்படின்ற சிந்தனைக்குள்ள இருந்து குலசேகர பாண்டியனால வெளியே வரவே முடியல. போர் விதிகளை முழுமையாக படித்து முடித்த வளவன்காரி இறுதியாக விதிகளுக்கு எதிராக போர் தொடுத்தல் பெருங்குற்றம், எந்த தரப்பு விதிகளை மீறி செயல்பட்டது என நிலைமான் கோல் சொல்லிகள் கூறுகின்றனவோ அந்த தரப்பு தண்டனையை தாழ்ந்து பெற வேண்டும். இனி போருக்கான களத்தையும் போருக்கான காலத்தையும் நிலைமான் கோல் சொல்லிகள் அறிவிப்பர் அப்படின்னு முடிக்கிறான். வேந்தர்களோட முகங்கள் பெரும் கலக்கத்துல இருந்தது. முதல் நாள் இரவு குலசேகர பாண்டியன் சொன்னதே எல்லாருக்கும் நினைவுல ஓடுது. இந்த போரின் வெற்றியை தீர்மானிக்கிறதுல போர்க்களம் அமைய போகும் இடத்துக்கு முக்கிய பங்கு உண்டு. அவங்க நினைச்ச இடத்துல களத்தை தேர்வு செய்ய எல்லா ஏற்பாடும் செஞ்சிருந்தாரு குலசேகர பாண்டியன். ஆனா இப்போ நிலைமான் கோல் சொல்லியாக வந்திருப்பது திசைவேழர். அவர் முடிவு செய்யும் இடமே போர்க்களமாக போகுது. கொஞ்சம் கலக்கத்தோட மற்ற வேந்தர்கள் குலசேகர பாண்டியனை பார்க்க அவரோட முகமோ பெருங்கலக்கம் கொண்டிருந்தது. நானும் கபிலரும் போர்க்களத்தை தேர்வு செய்ய முன் செல்கிறோம். எங்களின் அழைப்பு வந்ததும் இரு தரப்பு தளபதிகளும் வருக. அதன் பிறகு மற்றவர்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில நின்றுட்டு இருந்த தேர் நோக்கி நடந்தார் திசைவேழர். அவரை பின்தொடர்ந்தார் கபிலர். அது வரைக்கும் இந்த பகுதியில பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது VDL Vlogs VDL.